Okay. Hallelujah. Amen. Kata நல்லவர் amen. உங்களை நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். Okay. இன்னைக்கு ஒரு ஷார்ட் அனௌன்ஸ்மெண்ட். சர்வீஸ் முடிஞ்ச உடனே பிரதர் சைமன் அண்ட் ஃபேமிலியா அவங்க வந்து பாமாவில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு விருது வச்சுருக்காங்க. ஒரு சிம்பிள் ஃபெலோஷிப்பாக. ஸோ ஆஃப்டர் த சர்வீஸ் we will go up. Okay, நீங்கள் மேலே பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் சைமன் அண்ட் ஃபேமிலி கத்தர் சூப்பர். ஸோ வீட்டுக்கு போகாதீங்க, மேலே வந்துருங்க. ஓகே, ஒரு சின்ன ஐக்கியம். ஸோ ஒரு சிம்பிள் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஐக்கியம் செஞ்சு நம்ம ஃபெலோஷிப். Okay, amen. All right, another 3 more months for Christmas. ரெடியா இருக்கீங்களா? Okay, so நம்மளுடைய கிறிஸ்மஸ் lunch, Christmas lunch in Merdeka Hotel. Okay, 22nd of December. Okay, காலையில. ஸோ இந்த மீட்டிங்காக ப்ரே பண்ணுங்க, ஜெபிங்க. ஓகே, நிச்சயமாக இந்த மீட்டிங் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே, இந்த மீட்டிங் மூலமா நம்ம ஆண்டவரோட அன்பு பற்றி நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்க. ஓகே, என்னோட டிசைன் வந்து அட்லீஸ்ட் 20 souls. ஓகே, 20 souls நம்மளோட டார்கெட் 20 souls. ஓகே, ஸோ 2 டேபிள் வந்து ஐ வாண்ட் டு see நியூ கிறிஸ்டியன்ஸ், pre-believers. ஓகே, ஸோ இப்போ ப்ரே பண்ணுங்க. ஓகே, சில ஆத்மாக்கள் இருக்காங்க. ஓகே, நம்ம தான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இட்ஸ் a lot of hard work. ஓகே, நம்மள கொஞ்சம் எஃபர்ட் போடணும். Amen. No pain no gain சொல்லுவாங்க. ஸோ we must put our effort. நம்ம கடவுளுக்காக நம்ம செய்வோம். Amen. ஓகே, ஸோ நேரத்துக்கு தாமத்துக்காக நம்ம வார்த்தைக்கு போவோம் இன்னைக்கு. ஸோ நம்மளோட சபையோட தீம் திஸ் இயர் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. ஓகே, we need to grow. Okay, we need to grow in our inner man. Okay, so let's go into the word today. எபேசியர் 3ஆவது அதிகாரம் 14-16. Ephesians chapter 3 verse 14 to 16. Okay, 14-16. இது நிமித்த நான் பரலோகத்திலோ பூலோகத்திலும் உள்ள உலகிலும் 10 நாமகரனாகிய 15 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் பண்ணிட்டு 14 நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையை பலப்படுத்தும். Amen. வாமென் சொல்லுமா. ஸோ பால் வந்து எபேசியர் சபைக்கு எழுதுறது. ஓகே, நம்மளுடைய உள்ளான மனுஷன் நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். Amen. Okay, so we must be always growing. Okay, நம்ம வளரணும். Okay, we must be always growing. So நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம மறக்கிறோம். ஓகே, நமக்கு உள்ளான மனசு இருக்கு, நமக்கு ஆத்மா இருக்கு, அங்கே இருக்காது. ஓகே, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அவுட்டர் மேன், புறமான மனுஷன். ஓகே, அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். அடிக்கடி நம்ம மறக்கிறோம். ஆமாவா? ஓகே, எத்தனை பேர் நீங்கள் வரும்போது ப்ரே பண்ணீங்க? எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்க? ஓகே, ஸோ எத்தனை பேர் நீங்கள் பசியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க? ஓகே, எத்தனை பல்லு வளர்த்துனீங்க? ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் நம்ம மறக்க மாட்டோம். கரெக்டா? சில பேர் நான் காலையில் எழுந்தா கண்டிப்பாக ஒரு காபி குடிக்கணும், இல்லாட்டி நான் யாரும் பேச மாட்டேன், யாரும் மூஞ்சில் குடிக்க மாட்டேன். சில பேர் இருக்காங்க. ஓகே, எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். காலையில் ஒரு காஃபி. சம்டைம்ஸ் சில்ட்ரன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்ம ஏர்லியாக எடுத்து நல்லா சூடாக ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்பா நல்லா நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, சில பேர் காஃபி லவர்ஸ் இருக்கீங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய பொறுப்பான மனசுலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அடிக்கடி நம்ம மறக்கிறோம். ஓகே, நம்மளுக்கு ஒரு உள்ளான மனசு இருக்காரு. ஓகே, நம்மளுக்கு ஒரு ஆத்மா இருக்காரு. ஓகே, ஸோ அந்த ஃபோக்கஸ் தான் இந்த வருஷம் நம்மளுடைய தீம். ஓகே, சபை தீம். ஓகே, we need to strengthen our inner man. நம்மளுடைய உள்ளான மனசை நம்ம பலப்படுத்தணும். வார்த்தை சொல்லுமா. ஓகே, ஸோ கடவுள் நம்ம அப்படி படிச்சிருக்காரு. ஓகே, we have an outer man, we have an inner man. ஓகே, உள்ளான மனுஷன் இருக்காரு, புறம்பான மனுஷன் இருக்காரு. ஸோ அதிலே நம்ம மறக்கவே கூடாது. ஓகே, ஸோ our focus is always on the outer man. ஓகே, அப்புறம் லஞ்சுக்கு நல்லா சாப்பிடலாம், அப்புறம்
லஞ்ச் வந்து பழம் இருக்கு, ஓகே நம்ம டீ டைம் சாப்பிடலாம், ஓகே நானும் செஞ்சிருக்கேன், ஓகே வி வாண்ட் டு ஹேங் அவுட், ஓகே நம்ம ஃபெலோஷிப் ஐக்கியம், ஓகே அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆனால் what is your priority? Amen. What is your priority? கடவுள் நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க? How important do you place God in your life? இது ஒரு கேள்வி நீங்கள் யோசிக்கணும். ஏறி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, முதலாவது இடத்துல இருக்காங்க. Is God the first place in your life? Okay. A lot of times என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய வேலை, நம்மளுடைய பர்சனல் விஷயம், எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி இருக்கு, கரெக்டா? we all have our priority. ஓகே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ரையாரிட்டி அவங்களோட சில்ட்ரன். ஓகே எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட படிப்பு, அவங்களுடைய துணி, அவங்களுடைய சாப்பாடு, ஓகே அதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி இருக்கு. ஓகே எல்லாமே நீங்கள் உட்காந்துருங்க ப்ரையாரிட்டி. சில பேர் உங்களோட பரீட்சை அதுதான் உங்களுக்கு எப்படியாச்சும் இந்த வாட்டி நான் நல்லா மார்க்ஸ் எடுக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும், நான் மேலே நல்லா படிக்கணும், அது ப்ரையாரிட்டி. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி இருக்குது. சில பேர் உங்களுடைய பர்சனல் ப்ரையாரிட்டி எப்படியாச்சும் நான் ஒரு புது வீடு வாங்கணும், ஒரு புது காடி வாங்கணும், ஓகே இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் கடவுள் எங்கே வச்சுருக்கீங்க? Where is God in your life? ஓகே நான் ஒரு வேலையை சொல்கிறேன், ஒரு for a lot of us கடவுள் வந்து கடைசி ப்ரையாரிட்டி தான் நம்மளுக்கு. நம்ம எப்போ கடவுள் தேடுறோம்? ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ தான் நம்ம மாஸ்டர் பண்ணி கஷ்டமாக கட்டி பிரச்சனை கலந்து போகிறாண்டி. ஆனால் நம்ம எல்லாம் நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம சபைக்கு வரதில்லை, we don't have to church, ப்ரே பண்ணுறதில்லை, பைபிள் படிக்கிறதில்ல, நம்ம வேணும் தமிழ் வாக்கியம் ஜீவிக்கணும். ஸோ ரியலி நீங்கள் you have to ask yourself this question. இந்த கேள்வி நீங்கள் கேட்டுதான் ஓகே மனசு தொட்டே சொல்லுங்க, கடவுள் எங்கே இருக்காரு? இது எங்கே இருக்காரு? ஓகே ஸோ where is God? Okay, so but for everybody, especially பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் கடவுள் வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் இருக்காரு. ஓகே பார்த்தீங்கன்னா I just want to talk a lot. ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேஸ் ஓகே சம்திங் பாருங்க, ரோடு பாருங்க, அந்த மசூதி பாருங்க, ஃபுல்லோ ஜெயமாக இருக்கும். நான் வந்து சத்யா தொப்பிக்கான வேலை செய்கிறேன், அந்த ஒரு சூறா இருக்கும். ஓகே அந்த சூறாவும் நீங்கள் மற்ற 12:30 to 1 போ, நீங்கள் அங்கே போக முடியாது. ஓகே மோட்டர் சைக்கிள் காடி ஃபுல்லாக பார்க்க அந்த சூறா சின்ன சூறா தான். ஓகே சம்டைம்ஸ் அந்த 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 பள்ளிவாசல இடம் பார்க்காது. எங்கே ப்ரே பண்ணுறது தெரியுமா? ரோட்டில் ப்ரே பண்ணுறாங்க. ரோட்டில் அந்த ரோட்டில் முட்டி போட்டு இப்படி ப்ரே பண்ணுறாங்க. ஐயோ அதில் பார்க்கும்போது அவ்வளோ ஆண்டவர் இல்லை, ஆனால் ஆண்டவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. How much are they placing importance to God? And நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம சொகுசாக உட்காந்துருக்கோம், ஏர்கான், ஓகே மியூசிக் எல்லாமே எல்லா வசதிகள் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவரை உண்மையாக நம்ம துதிக்கிறோமா? உண்மையாக நம்ம நேசிக்கிறோமா? ஓகே இந்த கேள்வி ஓகே நம்மளுடைய we need to ask ourselves. இந்த கேள்வி நம்ம தான் பதில் சொல்லணும். I'm not going to ask you. ஆனால் இது ஒரு தாட் நல்ல யோசிச்சு பாருங்க. ஓகே இது பார்த்தீங்கன்னா ஹிந்து ஜனங்கள், ஓகே முஸ்லீம், இந்து, அவங்க கடவுள் பயம் வந்து அவங்க கடவுள் அறியல, ஆனால் அவ்வளோ ரிலீஜியஸாக வித்வுட் ஃபெயில் 5 வாட்டி அவங்க ப்ரே பண்ணுறாங்க. ஓகே 5 வாட்டி. ஓகே கிறிஸ்டியன்ஸ் வந்து 3 வாட்டி ப்ரே பண்ணுவாங்க. சில கிறிஸ்டியன்கள் மாஸ்டர் நான் 3 வாட்டி நான் ப்ரே பண்ணேன் மாஸ்டர், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ப்ரே பண்ணுறேன், லஞ்ச் சாப்பிட ப்ரே பண்ணுறேன், டின்னர் சாப்பிட ப்ரே பண்ணுறேன். அடிப்பாங்க, அதெல்லாம் ஒரு ஜெபமா? ஓகே some Christians, okay, pastor சொல்லிடுறாரு, we are not sick Christians. okay நம்மளுடைய spiritual life condition வந்து actually ரொம்ப மோசமா இருக்கு. நம்மளுக்கு அறியல, our spiritual life condition is very very bad. actually ICU stageல இருக்கு. நம்மளுக்கு தெரியல அந்நிய பாஷையில ப்ரே பண்ணுறதில்ல. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கண்டிஷன் வந்து நம்மளுக்கே தெரியல. பிகாஸ் why?
நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும். உலக காலத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஓகே, we cannot run away. I'll give you one very good example again. And I have children with that. I wanted to show them as an example. 2 days ago, okay, என்னோட ஷம்மா சொன்னது அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ I brought them to clinic போனேன். ஸோ டாக்டர் செக் பண்ணி அவங்க காதில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன். ஸோ அப்புறம் அவங்க வந்து அந்த எவ்வளோ கட்டன் கொடுக்கணும் அவங்க நர்ஸ் கேட்குறாங்க. boleh saya timbang anak? boleh. ஸோ இனி அண்ணா நம்ம ஷோன் போனார். அந்த ஸ்கேலில் நின்னார். ஓகே, அந்த ஸ்கேல் இருந்தார். அவருடைய ரீடிங் வந்து 15 kg. ஓகே, சம்மா போனாங்க. ஓகே, சம்மா சம்பளம் 15 kg. அவன் அந்த நர்ஸே முடிக்கிறான். இனி அம்மாங்க அப்பா பார்த்தீங்களா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷான் அண்ட் சம்மா ரெண்டுமே நார்மலாக தான் இருக்கு. ஆனால் சம்மா வந்து ஹெல்த்தியாக இருக்கு, ஷான் வந்து சாப்பாடு பத்தலை. ஓகே, ஆனால் நீ பார்க்கும்போது எல்லாம் நார்மலாக இருக்கு. இதுதான் அண்ணன் அந்த நர்ஸ் ஆச்சு ada dengan abang sama berat 15 kg ya. Macam mana ni? Saya ni timbang salah ke? Okay, இதுதான் பிரச்சனை. We don't know our spiritual condition. நம்மளோட spiritual condition ICUல இருக்கு. ICU ரூம் பார்த்துருக்கீங்களா? ஒரு மிஷின் இருக்கும். நம்மளோட ஹார்ட் பீட். சில பேர் வந்து அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு தெரியல. We don't know our spiritual condition. ஓகே, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் மோசமான நிலைமையில் இருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு we are not bothered about our spiritual life. நம்ம அந்தாங்க ஆகட்டும், இயேசு கிறிஸ்து வராரு அப்படி பாஸ்டர் ஒரு பேரண்ட் மாரி சொல்கிறாரு, கிறிஸ்டியன் போன ரெக்கார்ட் மாரி சொல்கிறாரு. இயேசுக்கு ஆண்டவர் வாழ்க்கை சீக்கிரமாக வராரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்கே ஓகே, அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, நம்மளுக்கு தெரியாது என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இந்த சர்வீஸ் முடிஞ்சு என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியுது. நேற்று தான் சிஸ்டர் ரேச்சா சொன்னாங்க, நம்ம நியூட்டன்ல ஒரு மோசமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்னால ஒரு கேர்ள் அவங்க எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆடி போச்சு. ஓகே, அம்மா ஐசியூ இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம தெய்வ பயத்தில் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ரட்சிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். We must value our salvation. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நான் ஷார்ட் ஹெல்த்தியாக இருக்காரு. அப்போ தான் அந்த வெயிட் பார்க்கும்போது ஆக்சுவலி அவர் அண்டர் நாலேஜ், அவர் வெயிட் பத்தலை. ஆனால் சாப்பிட்றாரு, நல்லா சாப்பிடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் அவர் கிறிஸ்டியன் லைஃப். நீங்கள் சபைக்கு வரலாம், ப்ரே பண்ணலாம், துதிக்கலாம். ஓ நல்லவரே அங்கவரே நீ நல்லவரே ஒரு 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 முகமொழி நம்ம போடுறோம். கத்த நல்லவர். ஓகே, ஆனால் சர்ச்சு முடிச்சு யோ என்னையா ஓகே, we have two மாஸ்க் வச்சிருக்கோம். நிறைய மாஸ்க் வச்சிருக்கோம். சபைக்கு வரும்போது ஒரு மாஸ்க்கு தோத்திரம் அடரே அப்பா அல்லவரே ஜீசஸ். ஆஃப்டர் சர்ச் அந்த அவதாரமே மாறுது. யோ புரியுங்க, அந்த அந்த ஆக்டர்ஸ் கூட தோத்து போயிருக்கோம். நம்ம கிறிஸ்தவோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படிதான் முடியுது. ஓகே, லாட் ஆஃப் மார்க்ஸ். ஆனால் ஆண்டவர் நம்ம உள்ளத்தை பார்க்குறாரு. ஏன்னா நம்ம உள்ளத்தை பார்க்குறாரு. நீங்கள் பாஸ்டர் ஏமாத்துறான், ஓகே, உங்கள் அப்பா அம்மா ஏமாத்துறான், ஆனால் ஆண்டவர் ஏமாற்றவே முடியாது. ஓகே, ஸோ கிறிஸ்டியன்ஸ் நீங்கள் தான் செக் பண்ணணும். நீங்கள் தான் ஒரு மெடிக்கல் செக்அப் செய்யணும். மெடிக்கல் செக்அப் செய்யணும். யூ நீட் டு டூ அ மெடிக்கல் செக்அப் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. ஒரு மெடிக்கல் செக்அப் செய்யணும். வெரி சிம்பிள். காலையில் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களா? தேவனோட முகத்தை தேடுறீங்களா? சபைக்கு வரீங்களா? சபையோட காலத்தில் இது பண்ணுறீங்களா? இல்லாட்டி நீங்கள் சீரியஸ் கேஸ் ஐசியூ. ஓகே, எனி மூமெண்ட் What? Okay, lot of people are leaving the church. ஏன் நான் சபைக்கு வரணும்? எனக்கு என்ன கிடைக்குது? ஒன்றுமே கிடைக்கலையே.
ஓகே, நம்ம கண்டிஷன்ஸ் போடுறோம். நான் சபைக்கு வந்தானா ஆண்டவரே என்னை பிளஸ் பண்ணும், இது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும். நீங்க சபையில உட்கார்ந்துருக்கலாம், நீங்க சபைக்கு வந்திருக்கலாம், ஆனா அது வந்து நீங்க பரலோகத்துக்கு போவீங்க, அது நிச்சயம் இல்லை, அது கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லுமா. நீங்க சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கலாம், ஆனா உங்க எதிரே வந்து வேற விஷயம் இருக்கு. ஏன்டா அந்த துக்கமா இருக்கு, வீட்டில் இருந்திருக்கலாமே, நல்லா ஏர்கான் போட்டு பிளாங்கெட்டை போட்டி நான் சுகம் நல்லா ஒரு கோப்பியை அடிச்சுட்டு தூங்குறீங்களா? ஏன் பாஸ்டர், நான் ஒரு பேரை சொன்னேன், என்ன அவன் பேரை கேட்டாரு, பாஸ்டர் உங்க சர்வீஸ் என் சர்வீஸ் 8 மணி. என்னது 8 மணிக்கு? ஐயோ அப்படின்னா 6 மணிக்குள்ள ஆயிட்டுமே, ஏன் எந்திரிக்க கூடாது? ஓகே, சில சபை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு. ஓகே, நம்ம சபை தான் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட். உண்மையாக சொல்கிறேன், மற்ற சபை பாருங்க 10 மணிக்கு இப்போதான் சர்ச் போவாங்க, நம்ம சர்ச் முடிக்க போகிறோம். ஓகே, அவ்வளோ வாஞ்சா இருக்குங்க ஆண்டவருக்காக. நான் சிங்கப்பூர் சபை போனேன். ஓகே, ஒரு மெகா சர்ச். அந்த சர்ச் வந்து ஒரு 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க. சர்வீஸ் 5 o'clock ஈவினிங்கா, சாயந்தரம் 5 மணிக்கு. 4 o'clock மெம்பர்ஸ் கியூ பண்ணுறாங்க, இல்லாட்டி சீட் கிடைக்குது. அந்த வாஞ்சி பாருங்க. ஓகே, we need to check hospital. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் செக்அப் செய்யணும். ஓகே, the best example I can give you is Judas. Judas ஒரு கதை தெரியுங்க. யூதாஸ் யார்? இயேசுவோட சீஷர். இயேசுவோட சீஷர். He was a disciple of Jesus. Judas அந்த best teacher வேற எந்த டீச்சர் நீங்க தேடுறீங்க? The best teacher, the best pastor, the best evangelist, the best apostle, எல்லாம் டைட்டில் ஜீசஸ் வச்சிருந்தாரு. அவன் பார்த்தாரு, அப்போது பார்த்தாரு, இயேசுவோட மிரிக்கல்ஸ் பார்த்தாரு, இயேசுவோட பிரசவம் கேட்டாரு. ஆனால் வாழ்க்கை மாறவே இல்லையே. அவரோட முடிவு என்ன? மரணம். மோசமான முடிவு. என்ன ஒரு வெரி சேட், ஒரு வருத்தத்தோடு அவர் உயிர் விட்டாரு. கற்பனை பண்ணாரு, இயேசு காட்டி கொடுத்தாரு. எப்படி இயேசு கூட வாழ ஒரு மனுஷன், ஆனால் ஒரு அவர் முடிவு பாருங்க. ஸோ நான் சொல்றேன், நம்ம சர்ச்சில் உட்காந்துரும். நம்ம இந்த பெஸ்ட் பார்ட் யூதாஸ் யார்? அவர் லீடர். ஓகே, அவர் சபை ட்ரெஷரர். அவர் அந்த சபையோட பணம் வந்து மணி இஸ் a treasurer of the church. சபை மூப்பர், சபை லீடர். ஓகே, இயேசுவோட மிரிக்கல்ஸ்லாம் பார்த்துருப்பாரு, ஆனால் அவர் மாறவே இல்லை. He did not change. ஓகே, யூதாவோட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு there is no guarantee. நம்மளோட salvation, நம்மளோட ரட்சிப்பு வந்து நம்ம மனத்தை இருந்தோம், நம்ம தேவனை நோக்கி உண்மையை இருத்தோடு நம்ம தேவனை நோக்கி நம்ம போகணும். we need to அந்த உண்மையான மனத்திலிருந்து நம்ம மனத்திருக்கணும். இல்லாட்டி யூதாஸ் இயேசு கூட உட்கார்ந்தாரு. அப்போ நம்மளா யாரு? நம்மள அந்த விசுவாசத்தை நம்ம வாழ்றோம். நம்ம இயேசு பார்த்துருக்கோமா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம பைபிள் படிச்சு விசுவாசத்தோட நம்ம நம்புறோம். ஆனா யூதாஸ் வந்து இயேசு முகமுகமாய் சஞ்சாரி. He saw the man of God face to face. ஆனா என்ன பிரச்சனை? ஓகே, பாத்தீங்கன்னா இட்ஸ் கமிங் லைக் தட். பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்னால நம்ம யூடியூப்ல நிறைய ஆக்சஸ் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு நல்ல பிரசங்கர் எல்லாம் நல்லா இருக்காங்க. பாஸ்டர் பால் நிகரன், பாஸ்டர் தர்சன், பாஸ்டர் எல்வின் தாமஸ், நல்ல பிரசங்கம் நான் கேட்டிருக்கேன். வாவ், நல்ல பிரசங்கம், நல்லா பைபிள் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் கேட்டு நீங்க மாறலைன்னா என்ன பிரச்சனை? இந்த கான்ஃபரன்ஸ் போகலாம், காடி போட்டு பஸ் போட்டு, இந்த கான்ஃபரன்ஸ் வருது, இந்த ஹீலிங் கான்ஃபரன்ஸ் வருது, இந்த கான்ஃபரன்ஸ் வருது, இந்த மீட்டிங் வருது, அந்த விசேஷ் கொண்டு வர்றாரு, இந்த பாஸ்டர் வர்றாரு, அந்த பாஸ்டர் வர்றாரு, நீங்க போகலாம். ஆனா உங்க வாழ்க்கையில மாறலைன்னா நீங்க ஒழுங்கா மறந்துட்டு என்ன நடக்கும்? என்ன பிரச்சனை? ஓகே, சொல்ல நம்ம சபையில உட்காந்துருக்கோம், ஆனா நம்மளோட சிந்தனை வேற இடத்துல இருக்கு.
நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு சீரியஸ் லெவலில் போயிட்டு இருக்கு, டேஞ்சரஸ் லெவல். இந்த டேஞ்சரஸ் எல்லாம் நம்ம ஐசியூல இருக்கு. ஸோ நம்ம மாறணும். நம்மளோட நம்ம கேள்வி கேட்கணும், என்னோட ஆவியோட வாழ்க்கை எந்த லெவலில் இருக்கு? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு you know how is your spiritual life. Okay, you don't need to tell. Okay, நீங்க ப்ரே பண்ணும்போது ஆவியானவர் இருக்காரு, அவர் சொல்லுவார், ஏய் நீ ப்ரே பண்ணுறதில்ல, நீ பைபிள் படிக்கிறதில்ல, நீ தேவனோட ஊழியம் செய்யல. ஓகே, உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆவிக்குரிய லெவல் என்ன. அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ நம்மளுடைய உள்ளான மனசை நம்ம பலப்படுத்தணும். ஓகே, அதுதான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி. வேற ப்ரையாரிட்டி இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு நாள் சாப்பிட கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு நாள் பைபிள் படிக்கணும். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம். சில பேர் மாதம் கணக்கு இருக்கு நம்ம பைபிள் ஓப்பன் பண்ணி. கண்டினியூ பண்ணுவோம். verse 17. விசுவாசத்தினாலே Amen. கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் Amen. வாசமாய் இருக்கவோ நீங்கள் அன்பில் பேரொன்றி நிலை பெற்றவர்களாகி. 18 சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமோ நீளமோ ஆழமோ உயரமோ இன்னதென்று உணர்ந்து. 19 அறிவு கெடாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. 21 சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Amen. ஆமென் சொல்லுமா? So now English, so that Christ may dwell in your hearts. Okay, verse 17, through faith. And I pray to you, being rooted and established in love, may have power, together with God's holy people, to grasp how wide and long and how deep is the love of Christ. நம்மளுக்கு அன்பு இருக்கணும், கடவுளோட அன்பு. ஓகே, சம்டைம்ஸ் நம்மளுக்கு இதுதான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம். என்னன்னா நம்ம ஒருத்தர் நம்ம மன்னிக்க முடியாது. ஓகே, இதுதான் ஒரு பிக் ப்ராப்ளம். இதுதான் ஒரு மிகப்பெரிய தடை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில. மன்னிப்பு நம்ம மன்னிக்கவே முடியாது. ஓ பாஸ்டர் முடியாது சார், நான் பேச மாட்டேன், இப்போ பேசுறதில்ல, நான் மறக்கவே மாட்டேன். ஓகே, we have so much unforgiveness in our heart. பால் என்ன சொல்றாரு? ஓகே, இயேசு கிறிஸ்துவோட அன்பு, இயேசுவோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, ஓகே, நீங்க கிறிஸ்டியன், நீங்க பைபிள் படிக்கிறீங்கன்னா நீங்க இயேசுவை போல இருக்கணும். ஓகே, அவர் தான் நம்மளுடைய எக்ஸாம்பிள். If you cannot follow Jesus, then you are not a Christian. ஓகே, வேற கேரக்டர் அந்த பைபிள் ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க வந்து நிறைய வீக்னஸ் வேற இருந்துச்சு. இயேசுவோட வாழ்க்கை பூர்ணமாக இருந்துச்சு. ஜீசஸ் லைஃப் இஸ் பெர்ஃபெக்ட். ஸோ உங்க அன்பு இல்லாட்டி நீங்க இன்னும் வரல, நீங்க இன்னும் க்ரோ பண்ணல. யூ ஹேவன்ட் க்ரோன், அந்த வளர்ச்சி இன்னும் வரல. நீங்க இன்னும் குழந்தையா இருக்கீங்க. ஓகே, இது கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க ஒரு பேபி போல இருக்கீங்க. இன்னும் பால் குடிக்கிறீங்க, இன்னும் அந்த அடுத்த லெவலுக்கு இன்னும் போல. ஓகே, நம்ம வந்து லெவல்ஸ்ல இருக்கோம். ஓகே, பார்த்து சொல்லுவாரு, இப்போ எல்வி அண்ணா நான் பால் கொடுக்க போறேன், நான் போத்தல் தான் போத்தல் நான் குடிக்க போறேன். இப்படி இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ஷோ பெத்து வளர்த்து ஆளாக்கி இவர் பால் பாத்திரம் குடிக்கிறாரு, எப்படி இருக்கும்? ஆனா நீங்க பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க. ஆனா lot of Christian life are like this. நீங்க உடம்புல வளர்ந்தீங்க, ஆனா இன்னும் பால் குடிக்கிறீங்க. ஓ நான் பேச மாட்டேன், ஓ நான் இப்படிதான் செய்வேன். இதுதான் என் பேச்சு, இதுதான் என் மூச்சு. அந்த வாயிலும் சினிமா பாட்டு 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 எல்லா டைலாக்ஸ் நம்ம விடுறோம். மன்னிப்பு முடியாது.
ஓகே why ஏன் அந்த வைராக்கியம்? ஓகே இப்போ இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா உங்க ஆத்மா எங்க போகும்? அந்த மன்னிப்புனால, நீங்க மன்னிக்கிறதுனால நீங்க எங்க போவீங்க? நரகத்துக்கு போவீங்க. அங்க யூட்டன் இல்லை தெரியுமா? ஓகே நம்ம என்ன வேஸ்ட்ல இருக்குமா? Oh, you made a mistake. There's a U-turn in front. In 200 meters, make a right turn. அதெல்லாம் இல்லை. அவ்வளோதான். நீங்கள் once you cross தான் அவ்வளோதான். உனக்கு அம்போ தான். ஓகே வெயிட் பண்ணுவாரு மிஸ்டர் S.A. டைம். ஓகே வா மதுரை வா, காத்திருக்கேன் இவ்வளோ நாள். நம்ம சிரிக்கிறோம், ஆனால் ரியலி அதை உண்மையாக நினச்சினா இவ்வளோ ஒரு வேதனையான வாழ்க்கை. What a suffering go through forever. நிரந்தரமான ஒரு வேதனை நரகத்தில். ஏன் அந்த வைராக்கியத்தினால நான் மன்னிக்க மாட்டேன். ஏன் வைராக்கியம்? நம்ம மன்னிக்கணும், அன்பு இருக்கணும். உங்கள் எதிரியை நேசிக்க. கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் சம்டைம்ஸ். ஒரு பார்த்தா அவன் கழுத்து நசுக்கணும் அப்படி. ஆனா என்ன செய்யுது, நம்ம கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். இல்லாட்டி எப்படி நீங்க வளர மாட்டீங்க. ஓகே we need to mature as Christians. நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வரணும். இல்லை பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன், ஓகே பரவாயில்ல கிடையாது, ஓகே சட்டம் நான் நம்ம தப்பு செய்யணும், ஆனால் நம்ம மன்னிக்கணும். ஓகே நான் வந்து சிட்டி பேங்க்ல வேலை செஞ்சேன், கஸ்டமர் சர்வீஸோட மெயின் வேலை இருக்குமா, நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க, ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். சாரி சார். ஆனால் அவங்க தான் தப்பு செஞ்சிருந்தாங்க. அவங்க கிரெடிட் கார்டு பில் கட்டல, ஏன் நீங்கள் ரொம்ப சார்ஜ் பண்ணுங்க, நான் மன்னிச்சிருக்கேன் சார். அதான் ஒரு நல்ல ட்ரைனிங் உங்களுக்கு. நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் செய்யுங்க. ஓகே நீங்கள் தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அதான் மெச்சூரிட்டி, அதான் வளர்ச்சி. பரவாயில்ல நான் மன்னிட்டேன் கருத்தோப்பு ஆனால் நீங்கள் forgive பண்ணணும். You must forgive. ஆண்டவரே சொல்லிருக்காரு, பிதாவே இங்கோலே புரியும். ஸோ நான் சொல்றேன், நீங்கள் இயேசுவை போல மாற்றணும். வேற டிசைபிள் வேற இது பார்க்காதீங்க. அவங்களுக்கு நிறைய பேரங்கள் இருக்கு. கோபம் பேதுரு பார்த்தீங்கன்னா, பேதுரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவருக்கு கோபம், ஆனால் அவர் இயேசு நேசிச்சாரு. ஸோ பேதுரு யூதாஸோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு சிமிலர் செட்டப். ரெண்டு பேருமே இயேசுவோட சீஷர்கள். ரெண்டு பேரும் இயேசு கூட ஊழியம் செஞ்சாங்க. ரெண்டு பேரும் பாவம் செஞ்சாங்க. ஓகே பீட்டர் என்ன பண்ணாரு, இயேசுவை மறுத்தாரு. யூதாஸ் தேவனை காட்டி கொடுத்தாரு. ஓகே ஸோ அவங்களோட ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆனால் அவங்களோட முடிவு பாருங்க. ஸோ நீங்கள் ஆரம்பம் நல்லா இருக்கும். ஓ நான் ஒரு சபை லீடர், நான் மியூசிக் விளையாடுறேன், நான் பாட்டு நடத்துறேன், ஓ நைஸ். ஜூதாஸ் பீட்டர் மாதிரி ஓப்பா இந்த பிரதர் பாட்டு எடுக்கும்போது மரங்களோமே இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு போகும்போது நார்மலாக இருக்கும். கொண்டாட்டி வாடி நான் நடக்குது. ஆக்சுவலி எல்லாம் நடக்குது. சபை மூப்பர்கள் சர்ச்சில் அல்லேலூயா தோத்துறோம். ஆனால் வீட்டில் வாடி என் கொண்டாட்டி வா விதிக்கிறது. ஓகே we live a double life. ஒரு டபுள் லைஃப். நல்ல முகமுடி நம்ம போடுறோம். முகமுடி பாஸ்டர் வாங்க பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க. ஆமாம் பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க. ஓகே பல்லு கூட வளர்ங்க, நான் ப்ரே பண்ணிட்டேன். ஓகே நம்ம we are living a double life. உங்களுக்கு பிடிக்குமா ஒரு டபுள் லைஃப்? you are not sincere. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இல்லை. ஓகே ஒரு முகமுடி வேஷம் போடுறீங்க. ஓகே சர்ச்சுக்கு போகணுமா அந்த முகமுடி. ஓகே அப்புறம் சர்ச் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் இன்னொரு முகமுடி. வரா அப்புறம் தண்ணி இருக்குமா ரொம்ப நாள் ஆச்சு வாங்க. ஓகே ஸோ நம்மளுக்கு ஒரு அந்த அந்த கன்விக்ஷன் இல்லை. ஓகே அந்த we don't have the conviction. அந்த ஆவியானவரோட கன்விக்ஷன் எப்படி சொல்றது? ஓகே குற்றம். தேங்க்யூ. ஓகே அந்த மனசாட்சி இல்லை. ஓகே எப்படிங்க நீங்கள் ரெண்டு மனசு நீங்கள் ரெண்டு முகமுடி நீங்கள் போடுறீங்க, எப்படி இங்கே வாழ்றீங்க? ஓகே உங்களுக்கு பிடிக்குமா?
ஓகே 2-3 ஓகே எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க ஓகே ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு முகமுடி ஆனால் வெளியே ஒரு முகமுடி இந்த இடத்துல ஒரு முகமுடி ஓகே யூ டோன்ட் ஈவன் நோ ஹூ அது ஓகே ஆண்டவர் சட்டம் கன்ஃபியூஸ் ஆகிடும் கிறிஸ்தவங்களா நீங்கள் அபிசாசிங்க ஓகே நம்மளுடைய லாங்குவேஜ் நம்ம எப்படி பேசுகிறோம் எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பேதுரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவரும் இயேசு சீஷர் அவரும் பாவம் செஞ்சாரு ஆனால் அவர் மண்ணு திரும்ப உண்மையான மண் திரும்ப அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க மண்ணு திரும்புவீங்களா சில பேர் ஹார்ட் ஹார்ட்டட் அந்தவரே மண்ணியும் அண்ணா அந்த நீங்க முழுசா ஒப்பு கொடுங்க ஓகே சரி அவரு மன்னிச்சிருங்க அண்ணா 20% வந்து அந்த பாவ வாழ்க்கை உடம்புல இதுதான் அந்த பாவ வாழ்க்கை இருக்க நல்லா இருக்கு விட முடியல ஓகே சிகரெட்டு சாராயம் ஓகே சூழல் இருந்தது ஓகே நம்ம we cannot let go ஏன் அந்த ரொம்ப டீப்பாக அந்த பாவ வாழ்க்கையில ஆனால் அது ஒரு போராட்டம் ஒரு ஸ்ட்ரகிள் ஓகே அன்றைய மண்ணியும் பாசம் பேசுவோம் நீங்கள் அழுவுறீங்க ஓகே அந்த ஆசை இருக்கு நான் அந்த பாவத்தில் நான் வரணும் ஆனால் முழுசா நீங்கள் ஒப்பு கொடுங்க அதான் பிரச்சனை ஓகே நீங்கள் முழுசா ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் வாழ்க்கை பெரிய மாற்றம் கொண்டு வாழ்க்கை மாறும் ஸோ ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான் நிறைய போராட்டங்கள் வரும் ஓகே அந்த போராட்டத்தை நம்ம எப்படி சந்திக்கிறோம் அதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஓகே எல்லாத்துக்கும் போராட்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம் அப்பா சொல்லுவாரு எவ்ரிபடி நீட் டு கோ த்ரூ த ஃபயர் அக்னி ஓகே அந்த ஃபயரை போனீங்கன்னா அந்த டெஸ்டிங் அப்போதான் நீங்க ஆண்டுக்கு உண்மையா இருப்பீங்க ஓகே உங்களுக்கு உபத்திரம் வந்தா ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பிகாஸ் நீங்க ஆண்டோட மகிமை நீங்க பார்க்கலாம் ஆண்டோட கிருபை நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள் நீங்க பார்க்கலாம் எல்லாமே நடக்குதா உன் வேலை ஓகே வீடு இருக்கு எல்லாம் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் வர மாட்டீங்க ரொம்ப டயர்டாக இருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் ஆன்லைன்ல பார்க்குறேன் எப்படி இருக்கும் அப்போ நீங்கள் வாங்கிக்கும் போது ஆண்ட சொல்வாரு நீ பரவாயில்லும் நீ ஆன்லைன்ல பாரு லாகின் பண்ணு நான் கொடுக்குறேன் இன்டர்நெட் பாஸ்வேர்ட் நீ பரவம் வந்து ஃபோனில் என்ஜாய் பண்ணு ஆனால் நீங்கள் நேரத்தில் தான் இருக்கணும் ஆண்டு சொல்வார் ஓகே சபை வாருங்க ஓகே ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை நம்ம ஒவ்வொருத்தரும் போகும்போது நம்ம எப்படி நம்ம வாழ்றோம் ஆண்டவர் பார்க்குறாரு ஓகே ஒரு இருக்கிறீங்களா ஐயோ எல்லாம் ஒரு வாழ்க்கை பிரச்சனை பணம் பிரச்சனை வீடு பிரச்சனை ஓகே ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஓகே பிரச்சனைகள் இருக்குதான் ஆகணும் ஓகே நம்ம நன்றியாக இருக்கணும் ஓகே ஒரு சின்ன சாட்சி நான் சொல்லிட்டு நான் போஸ்ட் இந்த மாதம் எனக்கு சரியான போராட்டம் பிகாஸ் என்னோட வேலை வந்து சரியான பிரச்சனை பிகாஸ் நான் நிறைய ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறோம் அதை வச்சு ஒரு வெல்ஃபேர் ஹோம் ஓகே ஸோ அவங்க வந்து டொனேஷன் கொடுப்பாங்க ஸோ அதில் அந்த ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுப்பாங்க ஸோ ரீசெண்ட்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க ஸோ பணம் பிரச்சனை ஓகே நம்மளுடைய வேலையில் ரொம்ப பிரச்சனை ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம கடந்து போகணும் இந்த வருஷம் ஓகே ரொம்ப கஷ்டம் நம்ம வேலை தேடுறோம் வேலை இடத்துல தேடுறோம் ஆனால் கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஒரு பிக் டெஸ்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சில சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ் லைக் நான் வந்து வாண்ட் டு கிவ் அப் ஓகே சம்டைம்ஸ் ஏன் இந்த மாதிரி நான் உங்களுடைய ஊழியர் செய்கிறேன் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நான் கடந்து போகணும் ஓகே ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய சாட்சி ஆக்சுவலி மாதம் ஜூலைல ஒரு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணேன் டீச்சர் வேலை ஓகே ஸோ அந்த ஸ்கூலில் டீச்சர் வேலை எனக்கு அந்த பிரின்சிபல் எனக்கு தெரியும் அவர் சொன்னார் நீ அப்ளை பண்ணு ஆனால் நான் வந்து இன்வால்வ் பண்ண மாட்டேன் என்னோட மேனேஜர் ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஓகே நீ அப்ளை பண்ண பரவாயில்ல ஸோ நானும் அப்ளை பண்ணேன் ஆனால் என்னோட ரெஸ்யூமி வந்து நான் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் போடலை டீச்சிங் பிகாஸ் இது வந்து டீச்சர் ஆசிரியர் ஒரு வேலை ஸோ டீச்சிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப லிமிட்டட் ஸோ அந்த மேனேஜர் என்னோட ரெஸ்யூமி பார்க்கும்போது இதுதான் ரெஸ்யூமி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு என்னோட அப்ளிகேஷன் ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் நான் அவங்க கால் பண்ணல இன்டர்வியூ பண்ணேன் ஜூலை
ஆகஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஸ்கூலோட ஃபைனல்ஸ் அப்படியே ட்ராப் பண்ணிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, பிகாஸ் எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ், ஓகே, அவங்களோட சாப்பாடு, நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. ஸோ நானும் வெயிட் பண்ணேன். ஜூலை வரல, ஆகஸ்ட் வரல. ஓகே, அப்புறம் செப்டம்பர் வந்து நம்மளோட பாஸ் சொல்லிட்டாரு, cannot give you full salary, நான் வந்து பார்ஷல் சேலரி தான் கொடுப்போம். இன்னும் கஷ்டமாக போச்சு. ஓகே, நிறையா படம் சோனோட ஸ்கூல் ஃபீஸ் 2 மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. அவங்க பிரின்சிபலும் கேட்குறாங்க, இந்த ஃபீஸ் இன்னும் கட்டல, இந்த பில் ஒன்று கட்டல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் நான் வந்து சொல்கிறேன், நான் ஆண்டோட நன்றி சொல்கிறேன். நம்ம வந்து ஆண்டோட ஊழியத்தை நம்ம உண்மையாக, ஓகே, காசு இருக்கோ இருக்கு, நான் பசுமாக ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து என்னோட பசுமாக நான் போட்டுருவேன். ஆண்டோடே எனக்கு தெரியாது, நான் இதுதான் பசுமாகணும், நான் என்னோட குடும்பம் எப்படி நடத்துக்கணும் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் போட்டுட்டு நான் ஆண்டு கொடுத்துறேன். பாஸ் சொல்லிட்டேன், ஃபுல் சேலரி நான் கொடுக்க முடியாது. ஸோ சரி பரவாயில்ல, நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, நானும் சரி பரவாயில்ல, நம்ம மேபி வேறு ட்ரை பண்ணுவோம். சரி, மேபி இன்னொரு ஜாப் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீக் நான் வேலைக்கு போகிறேன். திடீர்னு ஒரு மெசேஜ் வருது அந்த ஹெச்ஆருக்கு, நீங்கள் இன்னும் அந்த வேலை செய்வீங்களா? ஆமாம், இன்னும் அந்த ஹோமில் வேலை செய்கிறேன். ஓகே, நாளைக்கு நீங்கள் இன்டர்வியூ வர முடியும். ரொம்ப பயமாச்சு. இன்டர்வியூ சரி போனேன். ஓகே, அந்த தயவு நான் சொல்கிறேன், அந்த ஆளுக்கு ஒரு தயவு வந்து ரியலி காட் கிவன் ஹெல்ப். அந்த ஹெச்ஆர் மேனேஜர் பார்க்கணும்னா எனக்கு இன்டர்வியூ பண்ணணும். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, எனக்கு ஒரு ரூமில் கொண்டு போய் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த இன்டர்வியூ எப்படி நீங்கள் பாஸ் பண்ணணும், இந்த கேள்வி கேட்பாங்க. அவங்க ஒரு கிறிஸ்டியன் தான் ஆக்சுவலி. ஆனால் நானும் ஷாக் ஆகிட்டேன், ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களாம் தெரியும், இன்டர்வியூனா இன்டர்வியூ நீங்கள் வரணும், அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்கள் அந்த கரெக்டான ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும்னே வேலை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே என்னோட ரெசுமியை பார்த்துட்டு அவங்களோட நெகட்டிவ் பெர்செப்ஷன் இருக்காங்க. இவர் ரெசுமே ஒழுங்காக இருந்தது, அப்புறம் நம்ம எப்படி வேலையை நம்பி கொடுக்குது. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்காங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக மாற்ற போறீங்க நான் சொல்லி கொடுக்க போகிறேன். நான் போய் ஷாப் ஆகிட்டேன். எந்த கம்பெனியில் அப்படி செய்ய மாட்டாங்க. இப்படி சொல்லு, அப்போ கேள்வி கேட்பாங்க, இப்படி வந்து சொல்லு. உண்மையாக சொல்ல, இது வந்து ஆர்வம் தான். அப்படி பார்க்குறேன், நான் பார்க்குறேன், கடவுளை பிரச்சனை ஆவின் அப்படியே ஆக்கிட்டாரு. அப்படியே இப்படி கொண்டு சுச்சுவேஷன். நான் உண்மையாக நர்வஸ் ஆகிட்டேன். ஐயோ, அவங்க ஏற்கனவே எனக்கு பிடிக்கல, என்னோட ரெசுமே பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் யார் மனசை ரிஜெக்ட் பண்ண, ஆர்வம் அக்செப்ட் பண்ணால் ஒன்று யாருமே செய்ய முடியாது. யாருமே தர முடியாது. சொல்லி கொடுக்குறாங்க, நீ இப்படி சொல்லு, நான் ப்ரே பண்ணுறேன், அதை இப்படி ஆர்வம் வழி நடத்துவது. நான் உண்மையாக ஷோக் ஆகிட்டேன். அது வந்து அவங்க எனக்கு யார் தெரியல. ஓகே, எனக்கு நாட் மை ஃப்ரெண்ட், நாமளும் அவங்களுக்கும் ஒரு உருவம் இல்லை. நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் ப்ரே பண்ணுறேன். ஸோ அந்த இன்டர்வியூவில் சில கொஸ்டின் நான் மறந்துட்டேன். அவங்க ரிமைண்ட் பண்ணுறாங்க. ரியலி கடவுளை அப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. எதாச்சும் சரி இப்போது அப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்படி தெரியல, இன்னும் 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. மறுபடியும் நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஐயோ, வேலை கிடைக்குமா? இப்போ மேக்ஸிமம் ஆச்சு. இப்போது வேலை இடத்துல அந்த ஃபைனான்ஸ் ரொம்ப ட்ராப் ஆச்சு. எனக்கும் தெரியல, சம்பளம் கிடைக்குமா தெரியும். அப்போ கால் பண்ணுறாங்க, இந்த மண்டே ஸ்டார்ட் பண்ணிடுமா? இந்த மண்டே ஸ்டார்ட். நான் அழுதுனேன். நீ என்ன சொல்கிற? இல்லை, வேலை கிடச்சிருச்சு. உண்மையா? நீங்கள் சொன்னீங்க 2 பேர் இன்டர்வியூ வராங்க. இல்லை, அந்த மேனேஜர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய நான் சொந்த நேரத்தில் போகல. நான் போயிட்டேன். நான் இன்டர்நெட் போயிட்டு இப்படி செய்யலாம், நான் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், நான் எல்லாமே செய்யலாம். என்னோட சொந்த நேரத்தில் நான் செஞ்சுருக்கலாம். நான் செய்யலை. நான் சொல்கிறேன், ஆண்டவரே இது சித்தம் தான் கொடுங்க, இல்லாட்டி எனக்கு வேண்டாம். சரி, அதை தான் ஆண்டுக்கு வளர்ச்சி. நம்ம முழுசாக நம்ம ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டு நம்மளே வழிநடத்துவார். இல்லாட்டி நீங்கள் சொந்த வேலை போனீங்களா, உங்களோட ஞானத்தில் போனீங்களா, என்ன நடக்கும்? நீங்கள் தோல்வியில் தான் இருப்பீங்க. நான் சொந்த வேலைக்கு போயிருக்கலாம். ஓகே, எனக்கும் அந்த நாலேஜ் இருக்குது, நான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே எனக்கு அந்த ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஆண்டவரே நீ பார்த்துங்க, எனக்கு தெரியாது, நீங்கள்
அந்த வேலை இருக்குன்னா நீங்கள் தேடி கொடுங்க. கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மண்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. சொன்னேன் 2 நாள் கொடுங்க, என்னோட பழைய கம்பெனியில் எல்லாம் ரிசல்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி ஓகே இதுவா ஓகே. கேட்ட சம்பளம் வேலை கொடுத்துருக்காங்க, நல்லா சலுகை ஒரு கம்பெனி. நான் உண்மையாக வாங்குறோம், நன்றி செலுத்துறேன். ஓகே. ஸோ நம்ம உபத்திரம் வழியில் போகும்போது ஆண்டவர் பார்ப்பாரு, நம்ம இவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கும். நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களா, நீங்கள் பைபிள் பண்ணுறீங்களா, நம்ம குடும்பம் குடும்பம் பரவாயில்ல ப்ரே பண்ணுவோம். கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல நாங்கள் அழுது நம்ம ப்ரே பண்ணுவோம். இது என்ன சொன்னா, மனைவியும் வேலை கட்டுறாங்க, ஓகே, அவங்களும் வேலை கட்டுறாங்க. ஆனால் அவங்க அழுது ப்ரே பண்ண, நான் அழுது ப்ரே பண்ணல, நான் அவங்க தான் ப்ரே பண்ணுவேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு கேள்வி கேட்கணும், நான் அழுது ப்ரே பண்ணி என்னோட புஸ்தகத்துக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை. நான் சொல்கிறேன், நீ வெயிட் பண்ணி பார்த்து சொல்கிறேன், நீ வெயிட் பண்ணு, ஆண்டு ரொம்ப பெஸ்ட்டாக வச்சுருக்காரு. சம்டைம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா யூ மஸ்ட் வெயிட். என்ன பிரச்சனை, நம்ம ராஷ் பண்ணுறோம். we make a decision, பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணுறோம், நம்ம சொந்த பலத்தில் நம்ம போகிறோம். நம்ம கீழ் பண்ணிக்கணும், அவங்களோட வார்த்தைக்கு நம்ம கீழ் பண்ணிக்கணும். வெயிட் நிச்சயம் நம்மளுக்கு என்ன. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும், வெயிட் நம்ம பொறுமையாக இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவோட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி. ஸோ அன்பு இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு வழியில் நம்ம கடந்து போகும்போது நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். ஓகே, நம்ம எதிரியும் மன்னிக்கணும். கடைசி நம்ம பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் செய்வார் நிச்சயமாக. இப்பெல்லாம் நீங்கள் எந்த சாட்சி சொன்னீங்க, நான் நம்புகிறேன், நான் விசுவாசம் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி வரும். ஓகே, நீங்கள் நிறையா பேர் பிள்ளைங்க ட்ரை பண்ணுறீங்க, நிறைய பேர் வேலை பண்ணுறீங்க, நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். நிச்சயமாக நீங்கள் நின்று நீங்கள் ஒரு பெரிய சாட்சி சொல்லுவீங்க. ஆண்டவர் நல்லவர், நீங்கள் ருசிக்கணும். நீங்கள் ஆண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. நேற்று தான் யூத்தில் சொன்னேன், நான் முடிக்க போகிறேன். நம்ம எல்லாம் வந்து செகண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, நாட் எவ்ரிபடி தான். இப்போ பார்த்தா சிஸ்டர் எபிகேல் வந்து அவங்க ஹிந்துவில் வந்திருக்காங்க, சில பேர் ஹிந்து, சில பேர் வந்து அப்பா அம்மா வந்து கிறிஸ்டியன். ஸோ உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் நீங்கள் எப்படி தேவனை ருசிக்க போறீங்க, நீங்கள் தேவன் எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஆனால் நீங்கள் கேளுங்க, அவங்க நிச்சயமாக அப்படின்னு சொல்லுவோமா. நம்ம தேவனை ருசிக்கணும், தேவனோட நல்லத்தை நம்ம ருசிக்கணும். இல்லாட்டி நமக்கு தெரியாது எப்படி நம்ம ருசிக்கணும். அந்த உபத்திர வழியில கண்டு போகும்போது தான் நம்ம தேவன். இப்போ நீங்கள் என்னோட விசுவாசம் ரொம்ப பலமாக இருக்கு, எனக்கு தெரியும் ஆண்டவர் இருக்காரு. ஸோ நீங்களும் அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த அனுபவத்தில் நீங்கள் கடந்து போகணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இயேசு யார். இயேசு தான் நம்மளுடைய ரட்சகர், இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன். எல்லா கண்களையும் மூடி நாங்கள் தேவன் நோக்கி பார்ப்போம். Hallelujah, thank you Jesus. நம்ம ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கோம். நீங்கள் ஒரு ஜெபம் செய்யுங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்க்கணும், நான் உன்னை ருசிக்கணும். ஆண்டவரே, நம்ம தேவனை ருசிக்கணும். நம்ம ஆவிய வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி வரணும், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். எத்தனை நாள் நம்ம பால் குடிக்க போகிறோம், எப்போ நம்ம இறைச்சி சாப்பிடுவோம், எப்படி நம்ம தேவனை நம்ம சந்திக்கணும். ஜூதாஸோட வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் சபையில் உட்காந்துருக்கலாம், நீங்கள் ப்ரே பண்ணலாம், நீங்கள் நல்லா ப்ரே பண்ணலாம். எனக்கும் நான் அப்படி ப்ரே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் முழுசாக உப்பு கொடுத்து நீங்கள் முழுசாக மனத்தன்மைக்கு எல்லாமே மாயும். ஜூதாஸோட வாழ்க்கை பார்க்க இயேசு கூட வாழ்ந்தாரு, இயேசு கூட நடந்தாரு, இயேசு கூட சாப்பிட்டாரு, இயேசு கூட ஐக்கியம் செஞ்சாரு. ஆனால் அவர் மாறவே இல்லை. அவர் முடிவு பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அந்த முடிவு நம்மளுக்கு வரவே கூடாது. நம்மளுக்கு நீங்க ஆண்டுக்கு தூரமா போயிட்டீங்களா, இன்னைக்கே மறந்துடுங்க, இன்னைக்கே கதறி அழுங்க. அந்த ஒரு நாம் சம்பளத்தில் வரணும். அந்த ஒரு Hallelujah.